இல்ல பசங்க இப்ப நான் இங்கே நடந்துக்கிறேன். நீ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மள அறியாம நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆவோம் இல்லையா? நம்ம அப்பாவ பார்த்து, நம்ம அம்மாவ பார்த்து. அந்த மாதிரி என்னோட பெரிய பையன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஆளு. இத்தன மணிக்கு எந்திரிச்சு, இத்தன மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போகணும் அப்படின்னு. சின்னது கொஞ்சம் அப்படியே அடம் பிடிச்சு இன்னைக்கு போணுமாங்கிற மாதிரியான ஆள் அது. அது பயங்கர இது. ஆனா சின்னது வந்து நெறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரு. பெரியவருக்கு வந்து இப்ப ஸ்கூலுங்கனால கிளாஸ் போயிட்டு வர்றது, கொஞ்சம் பாஸ்கெட் பால்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவர் அது சார்ந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எங்க போனாலும் அந்த டயத்துக்கு வீட்டுக்கு வந்துரணும். நான் ரொம்ப அதில கீனா இருப்பேன். அது அவங்களுக்கும் தெரியும். ஏதாச்சும் லேட் ஆச்சுன்னா கூட, "அப்பா இந்த மாரி கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா" அப்படின்னு சொல்ற பசங்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நெறையா உலக அறிவு அவங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். நெறையா புக்ஸ் படிங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சொல்லுவேன். நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்றதே ஒண்ணு தான். அப்பா வந்து எந்த விஷயத்தையும் உங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அப்பா உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அப்படிங்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, "நாங்க நல்லா படிக்கணும் அதானேப்பா" அப்படின்ருவாங்க. ஸோ அவங்க அந்த மைண்ட் செட்டோட தான் வச்சிருக்கேன் நான். சூப்பர்.